இந்த 5 மாதமா ஆசீர்வாதத்தை பார்க்கல பாஸ்டர், இந்த 5 மாதமா ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், இந்த 5 மாதமா நான் நடக்கிறேன், ஓடிறேன், உயிர் மாத்திரம் தான் இருக்குது, நான் அப்படியே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ முடியல, ரொம்ப எங்க பார்த்தாலும் இக்கட்டு கஷ்டம் போராட்டம் ப்ராப்ளம் தான் என் வாழ்க்கையில இருக்குது நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து. மனிதனோட வார்த்தை மாறிடும், ஆனா மாறாத ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த 6வது மாதம் ஜூன் மாசம் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்லா கையை தட்டி, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்லா கையை தட்டி, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு போதும், மனிதனோட வார்த்தை மாறிடும், ஆனா மாறாத ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த 6வது மாதம் ஜூன் மாசம் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த 5 மாதமா ஆசீர்வாதத்தை பார்க்கல பாஸ்டர், இந்த 5 மாதமா ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், இந்த 5 மாதமா நான் நடக்கிறேன், ஓடிறேன், உயிர் மாத்திரம் தான் இருக்குது, நான் அப்படியே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ முடியல, ரொம்ப எங்க பார்த்தாலும் இக்கட்டு கஷ்டம் போராட்டம் ப்ராப்ளம் தான் என் வாழ்க்கையில இருக்குது நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து. போன மாசம் 5வது மாசத்தை கர்த்தர் முடித்தார். 5 விதமான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஓரேப்பின் 5 விதமான அனுபவங்களோடு கர்த்தர் 5வது மாதத்தை முடிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, நாங்கள் 6வது மாதத்துல அடி எடுத்து வைக்க போகிறோம். ஏற்கனவே தரிசனமா எங்களோடு பேசுனீங்க. என்ன பேசுனீங்கன்னா, 5 மாத காலம் அநேக பிரச்சனைகள் வரும், போராடு 6வது மாதம் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஈசாக்கோடு இருந்த நான் உன்னோடு இருந்து ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் நம்மளை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், இதே போல ஒரு பஞ்சம் ஆபிரகாமுக்கும் வந்தது. the same pattern. எப்படி தன் தகப்பன் பஞ்சத்திலிருந்து எஸ்கேப் ஆனானோ, எப்படி தன் தகப்பன் இதே போல ஒரு பஞ்சம் வந்த பொழுது எப்படி அங்கிருந்து கடந்து போனானோ, அதே போல ஒரு பேட்டர்னை நம்மளும் ஃபாலோ பண்ணி போயிருவோம் அப்படின்னு யார் நினைக்கிறா? ஈசாக்கு நினைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம், அதாவது அந்த இஸ்ரேல் தேசம், அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த நாடுகள், அந்த பெலிஸ்தர்கள், அங்க அபிமெலேக்கு வாழ்கிற அந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியா ஏதோ ஒரு விஷயத்துல வாழ முடியாது. மழை முன்மாறி பின்மாறி மழை வந்தால்தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை
பார்க்க முடியும். அப்போ பஞ்சம் வருதுன்னா கர்த்தர் மழையை அடைத்தால் மாத்திரம்தான் அவங்க விதைக்கிற விதையும் அவங்க போடுகிற எல்லா விதமான அவங்க லேண்ட்ல எதெல்லாம் கல்டிவேட் பண்றாங்களோ அதுக்கு தண்ணீர் வரவில்லை என்றால், மழை வரவில்லை என்றால் தேசத்தில் பஞ்சம் உண்டாகும். அப்போ ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட பஞ்சத்தை போலவே இவருக்கும் ஒரு பஞ்சம் வருது. கர்த்தர் இவனை இருக்க விரும்புகிற இடம் கேராகு. எங்க? கேராரில் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இவன் எகிப்துக்கு போகும்படியாய் புறப்பட்டான். இங்கே ஈசாக்கு ரொம்ப மிகப்பெரிய நல்ல மனிதன். ஈசாக்கு எந்த விதமான பாவமும் மற்றவர்களைப் போல பழி சுமந்தவன் அல்ல. இந்த ஈசாக்கு தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நடந்தவன். ஈசாக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தவன். இந்த ஈசாக்கு தகப்பனுக்கு பிரியமானவன். இந்த ஈசாக்கு ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில், இதே அபிமெலேக்கிட்ட தான் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஏற்பட்ட அதே உடன்படிக்கை ஈசாக்கும் போடும்படியாய் அங்க போறான். ஆபிரகாம் எப்படி தன்னை அந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள எகிப்துக்கு போனானோ அதே போல நாமும் போய் இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று ஆபிரகாம் எதை செய்தானோ அதையே செய்யும்படியாய் ஈசாக்கு முயற்சிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கே, ஆபிரகாமுக்கு நான் போட்ட பிளான் வேற, உனக்கு போற பிளானு. ஹல்லேலூயா. ஐயோ, அந்த பிரதர் அதே பண்றாரு, நானும் அதே பண்றேன், அவங்க அதே பண்றாங்க, நானும் அதே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருப்பார். யூ ஆர் யூனிக் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்துல தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனித்து விசேஷமானவன். ஏன்னா கர்த்தருடைய ரத்தம் என்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி என்னை விசேஷப்படுத்தி நான் உனக்குள்ள இருந்து, நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை ஈசாக்கு கேட்கும் பொழுது பெரிய செழிப்பான இடத்துல கிடையாது. ஹல்லேலூயா. தேசம் செழித்து ஓங்கி காணப்படவில்லை. தேசம் முழுவதும் பஞ்சம், தேசம் முழுவதும் வறட்சி, தேசம் முழுவதும் வறண்டு நிலைக்கிற கிழமை, அப்படியே வறண்டு போய் காணப்படுகிற அந்த இடத்துல, ஒரு பெரிய பஞ்சம் இருக்கிற அந்த இடத்துல தன் தகப்பன் எதை செய்தானோ அதை செய்து இந்த பஞ்சத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று நினைக்கிறான் இந்த ஈசாக்கு. ஹல்லேலூயா. 2ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பாஸ்டர் என் வாழ்க்கையில ஒரே பஞ்சம், ஒரே பட்டினி, ஒரே போராட்டம், என் நிலைமை சுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வறட்சி அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஹல்லேலூயா, தண்ணீர் இல்லாத நிலைமை, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, எங்கு பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை, எப்படி பார்த்தாலும் எனக்கு விருட்சங்களும் இல்லை, கனிகளும் இல்லை, ஆசீர்வாதன்ற வார்த்தை என் டிக்ஷனரியிலேயே, அந்த வார்த்தையை பார்த்து எவ்வளவு நாளாச்சு பாஸ்டர், எங்க வீட்டு போர்ட்ல தான் இருக்குதே தவிர எங்க வாழ்க்கையில இல்லவே, அந்த வார்த்தைய என் வாழ்க்கையில ருசிக்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னும் பொழுது இங்க இதே பஞ்சத்துக்குள்ள ஈசாக்கு போறான். ஈசாக்கு பார்க்கறான், அபிமெலேக்கு இடத்துல நம்ம கேராருக்கு போயிரும், கேராரில போய் குடியிருக்கிறான். கர்த்தர் அந்த பஞ்சத்துல, அந்த காலகட்டத்துல ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். பஞ்சத்துல உண்மையா இருப்பீர்களானால் உங்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார். பஞ்ச காலத்துல, அந்த பஞ்சத்துல all the famine become a place of provision. எல்லா பஞ்சமும் உணவளிக்கிற இடமாய் மாறினது. ஏனென்றால் கர்த்தர் அந்த இடத்துல தரிசனமானார். கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் எல்லா பஞ்சம் ஈசாக்கு மட்டுமா, அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமா? சொல்லுங்க. பஞ்சம் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தான், ஈசாக்கு மாத்திரம் தனியா இல்ல. சோ எல்லாருக்கும் ஒரு பிளான். இந்த பஞ்சத்திலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா செழிப்பா இருக்கிற இந்த உலகம் உற்று பார்க்கிற, இந்த உலகத்துல வல்லமையா வல்லரசா இருக்கிற எகிப்துக்கு போய் இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிச்சிக்கலாம். அங்க போய் வேலை பார்த்தாலே, அங்க போய் நம்ம இருந்தாலே பஞ்சம் நம்ம வாழ்க்கையில வராது. இதிலிருந்து எஸ்கேப் ஆயிரலான்னு
நினைக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், யெகோவா என்னும் தேவன், யெகோவா ஈர், எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ற தேவன், அவருக்கு தனி பிளான் உண்டு. ஈசாக்கே, நீ மற்றவர்களை போல எகிப்துக்கு போக நினையாதே. இப்போ ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ஃபாலோ பண்ற அந்த எகிப்துல வைக்கிற கால, எகிப்து போகிற பிளான நீ, அப்போ அந்த ஃபெமைன்ல இருந்து, அந்த அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கும்படியா அவன் போக பார்க்கறான். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அங்க தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், எவ்ரிபடி ஹஸ் a same plan but I have a different plan. ஏன்னா சரித்திரம் வேறங்க, அவர் பண்ண விஷயம் வேற, அவர் சொன்ன திட்டம் வேற, அவர் வைத்திருக்கிற காரியமே வேற. we are looking for a provision. நாம விளைச்சலை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, விளைச்சலை பார்க்காதே, பஞ்சத்தை பார்க்காதே, விளைச்சலை வருவிக்கிற என்னை நோக்கி பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். never trust on the provision, trust on the provider. விளைச்சலை பார்த்து வியக்காதே, விளைச்சலை வருவிக்கிற தேவனை பார்த்து வியந்து. ஆண்டவர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாமல். சோ சில காரியங்கள், எகிப்துக்கான காரியங்கள் இந்த 5 மாசம் உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், என் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ தொடர்ந்து இதை பற்றி யோசிக்க 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 கர்த்தர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் நம்மோடு இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் நம்ம பஞ்சத்தை நோக்கி பார்க்கிறோம். பஞ்சம் நமக்கு சுத்தமா எதுவுமே இல்ல, பெட்ரோல் இல்ல, வண்டி இல்ல, அது இல்ல. நம்ம எப்பவுமே நம்ம சுத்தி இருக்கிற பிரச்சனையை தான் பார்க்கிறோம். ஈசாக்கு பஞ்சத்தில் இருந்தாலும் கர்த்தர் தரிசனமாகிறார். நீ எந்த பஞ்சத்துல இருக்கிறியோ, எந்த தேசத்துல இருக்கிறியோ, அதே தேசத்துல இரு. நீ உன் சூழ்நிலையை கண்டு அஞ்சாதே, சூழ்நிலையை மாற்றுகிற உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ இந்த உலகம் அப்படிதான் மாறிடுச்சு. அப்போ இந்த 2 நாளா நான் யோசிக்கிற காரியம், நிறைய யோசிக்க ஆண்டவர் சொன்னார், தயவு செய்து சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல், உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்று. அவர் உங்களை ஆசீர்வதிக்க யோசித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த கர்த்தர் உணர்த்தினது இந்த 5 மாதம், அந்த 5வது மாதம் குறிப்பா நிறைய விளையாட்டு, நிறைய அங்கே இங்கே போகிறது வர்றது, லீவ் நாள், ஒகேஷன் எல்லாம் ஜாலியாக ஒரு டைமில் இருந்திருப்பீங்க. இட் இஸ் ஆல் ஓவர். 5வது மாதத்துக்குள்ள எல்லா விளையாட்டும் முடிந்தது. 6வது மாதம் இஸ் அ டைம் ஃபார் சீரியஸ்னஸ். ரொம்ப சீரியஸாக கர்த்தருக்குள்ள போக வேண்டிய மாதம் இந்த 6வது மாதம். ரொம்ப சீரியஸாக நடக்க வேண்டிய மாதம் இந்த 6வது மாதம். எப்போதும் போல இப்போதுன்னு போனீங்கன்னா பிசாசு உங்களை கழுத்தாமாட்டிலே, உங்களை பிடாரியிலேயே பின்னாடியே அடிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க. நான் இந்த மாசம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசினதுக்காக, அப்பா எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையில தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு. பஞ்சத்துல தான் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்க பஞ்ச காலத்திலே, பஞ்சத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே பஞ்சத்திலேயே தரிசனமாகி, ஈசாக்கு பஞ்சத்துல கர்த்தரை பார்க்கிறான், கர்த்தர் அங்க தரிசனமாகி. வாசிங்க. நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. நான் சொல்லுகிற தேசம் என்னன்னா எகிப்து கிடையாது, கேராரு. நாம நிறைய நேரம் எகிப்தை ஃபாலோ பண்றோம். கர்த்தர் எகிப்தை ஃபாலோ பண்ணாதன்னு உங்களுக்கு சொல்றாரு. நீங்க இருக்கிற இடம் எந்த இடமோ, பாஸ்டர் பஞ்சம், பாஸ்டர் அங்கேயே இரு. பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த அந்த கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தர் எதை செய்தாரோ அதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அங்கேயே இருந்து பஞ்சம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், பசி வந்தாலும், விசுவாசத்தில் அங்கேயே நிலைத்திருப்பீர்களானால், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கேராரிலே இரு. எல்லாரும் ஓடுறாங்க, ப்ரொவிஷனை தேடி ஓடுறாங்க. நீ ப்ரொவிஷனை தேடி ஓடாத, ப்ரொவைடரை தேடி ஓடியா. எல்லாரும் விளைச்சலை தேடி ஓடுகிறார்கள், நீ விளைச்சலை தேடி ஓடாதே, விளைவிக்கிற எண்ணெய் நோக்கி தேடி நீ ஓடிவா. நீ எந்த பஞ்சத்துல எந்த சூழ்நிலை இருக்கிறியோ அங்கேயே உறுதியோடு விசுவாசத்தோடு இரு. அதே இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா கர்த்தர்
He never breaks his covenant. கர்த்தர் உடன்படிக்கையை உடைக்கிறவர் அல்ல, உடன்படிக்கையை பாதுகாக்கிறவர். அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது ஆபிரகாமோடு அபிமெலேக்கு. ஆபிரகாமும் அபிமெலேக்கு அதே இடத்துல பெயர் சபாவிலே உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கை கனப்படுத்துற விதமாய் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். covenant is very very important. உடன்படிக்கை வாங்கினவர்கள் மரித்தாலும் கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் மரிப்பதே இல்லை. அவர் நினைவிலே வைத்து நீ எகிப்திலே போனால் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, அதே பஞ்சம் வாய்ந்த அதே தேசத்துல குடியிரு. அல்லேலூயா. 3ஆம் வசனம், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. பஞ்சம் இருக்கிற தேசம் உணவளிக்கிற இடமாய் மாறினது கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனால. பஞ்சத்தில் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா கீழ்ப்படிவது. கர்த்தர் எதை சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, வசனத்துக்கு கீழ்ப்படிவது. ஒருவேளை வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம்னா பஞ்சத்திலேயே தான் இருக்கணும். நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கவே வாசிங்க. சங்கீதம் 37:19. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல நீங்க வெட்கப்பட்டு பஞ்ச காலத்துல தான் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். இந்த உலகத்துக்கு பஞ்சம் வறட்சியை காண்பிக்கும், பஞ்சம் பயத்தை காண்பிக்கும், பஞ்சம் வேற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஐயோ இந்த இடமா பஞ்சமாச்சே. யாராவது பொட்டை காட்டில் போய் இருக்க விரும்புவீங்களா? நல்லா சுற்றி முள்ளு வேலி நல்லா காய்ந்து போய் தண்ணியெல்லாம் இடத்துல அங்கே ஒரு 6 கிரவுண்ட் ஃப்ளாட் வாங்கி நான் கட்டி குடியேறலான் இருக்கேன்னு யாராவது சொல்லுவீங்களா? நல்ல பயங்கரமான மண்ணு பாலைவானம், அங்கே கொஞ்சம் முள்ளு கல் எதுவுமே. எப்படி ஒரு தண்ணி எடுக்கனா கூட எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் போனோம், இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். இந்த சைடில் ஏதாவது வாங்கினா ஒரு 50 கிலோமீட்டர் போனோம்னா அந்த கிரவுண்டில் நான் எப்படி ஆகிலும் ஒரு 1/4 கிரவுண்ட் இடமாச்சும் வாங்கி கட்டணும். யாரும் நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? ஃப்ரீயா குத்தா கூட வாங்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா அது ஏன் பஞ்சம்? ஏன்னா காஞ்ச நிலைமையில் இருக்கிற இடத்து அவனுக்கு கொஞ்சமாச்சு தண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். இப்போ ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கணும், இல்லை ஏதாவது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக இருந்தால் நம்ம அந்த இடத்த வாங்க ஆசைப்படுவோம். அல்லேலூயா. ரொம்ப வறண்டு இருக்கிற இடத்துக்கு போக யாருமே ஆசைப்படவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வறண்ட இடத்துல தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க அந்த வசனத்தை. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. ஹல்லேலூயா. வாக்குதத்தத்துக்கு மேல வாக்குதத்தம் கர்த்தர் உங்களுக்கு தராரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பே, பஞ்ச காலத்தில் நீ திருப்தி அடைவாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பஞ்ச காலத்துல நீங்க திருப்தி அடைவீங்க. ஈசாக்குக்கு வந்த பஞ்சம் வேறு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் வேறு. உங்க வாழ்க்கையில என்ன பஞ்சமோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை திருப்தியை கொண்டு வந்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவருடைய சந்ததிக்குள்ள சகல ஜாதிகளும், அதுல யாரெல்லாம் வரா? நாமும் வரோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை மாத்திரம் ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமே உன்னை நிமித்தமாய் சகல ஜாதிகளும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் அதுக்குள்ள இருக்கிறோம். 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட அதே இடத்திலே ஈசாக்கு குடியிருந்தான். உடன்படிக்கை உடையாமல் கர்த்தருடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை உடைத்து, பரவாயில்ல அவர் சொல்வார், 1000 சொல்வார், நம்மளால இருக்க முடியுமா? குழந்தைங்களை வச்சு நம்மளால தண்ணி அதெல்லாம் இல்லாமல் பஞ்சத்தில் எப்படி இருக்கிறது? நம்ம ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? குழந்தை குட்டியில் போய் எகிப்தில் பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். தேவனாகிய கர்த்தர் இங்கே இருந்தார்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்.
அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த உடன்படிக்கை அவர் கனம் பண்ணி என்னை இருக்க சொல்லுகிறார் என்றால் அவர் என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று ஈசாக்கு நம்பினான், விசுவாசித்தான். He had a trust in God. முதலாவது பஞ்சத்துல கர்த்தர் பசியை போக்கினார். அவன் கீழ்ப்படிந்தபடியினால பஞ்சமுள்ள அதே தேசத்துல கர்த்தர் ப்ரொவிஷனை கொடுத்தார். 2வது 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற தேசத்துல மிகப்பெரிய பயம். என்ன பயனா? ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் மிகவும் அழகுள்ளவர். 7வது வசனம், அவ்விடத்தில் மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது அவன்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஈசாக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்ட உடனே இவரு என் சிஸ்டர். பயம். ஹல்லேலூயா. முதல்ல பஞ்சத்தை பார்த்தான், பஞ்சத்திலிருந்து கர்த்தர் அவனை போஷிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பயம். கேரார்ல இருக்கிறான். ஒருவேளை என் மனைவி சொல்லிட்டேன்னா என்னை காலி பண்ணிட்டு என் மனைவி யாராவது அபகரிச்சிருவாங்களோ, சரி நம்ம சிஸ்டர்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு. அவளு அழகுள்ளவளா இருந்தாள் ரெபெக்காள். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து ஊழியர் போய் அந்த மண்ணை பார்த்து வர வரையும் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்து காத்திருந்தான். அதனாலே அவனுக்கு அழகுள்ள மனைவியை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்குகளே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து மனைவிகளை தேடுறீங்களா? இல்ல லிஸ்ட் போட்டா பெருசா போவோம், எதுல தேடுறீங்கன்னு. இன்ஸ்டாகிராம், அது எந்த கிராமம் நமக்கு? இல்ல ஃபேஸ்புக்கு, இல்ல அங்க எங்கமா தேடுறீங்களா? இல்ல கர்த்தர் சமூகத்துல தேடுறீங்களா? ப்ளீஸ் லீன் ஆன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய பிரசன்னத்துல அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய எலும்பு எங்கே இருக்கிறது? ஆண்டவரே என்னுடைய the better off நான் செகண்ட் பாதி என் வாழ்க்கை இதுவரை பேச்சுலர், இதுக்கப்புறம் வாழ போறது ஒரு மனைவியோடோ ஒரு கணவனோடோ, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எனக்காக யாரை வைத்தீர்களோ அவர்களை நீங்க எங்க ஊழியர் மூலமாகவோ இல்ல நல்ல தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவோ எனக்கு நீங்க காண்பீங்க. நான் எங்கும் போய் தேட மாட்டேன், நீங்க எனக்கு கொண்டு வரணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரால் இணைக்கப்படணுமே தவிர நம்மளா இணைச்சனா ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில் வரும். முன்னாடி பிரச்சனை வரும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, பிரச்சனையில தான் வாழ்க்கையே. இதுதான் செய்யணும், அங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, இங்க பாரு இப்படி இருக்கிறாங்கன்னு யாரையோ பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை. ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து இந்த பஞ்சத்திலிருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆபிரகாமை பார்க்காதே, ஆபிரகாமுக்கு இருந்த வழி வேறு, நான் உனக்கு வைத்திருக்கிற வழி வேறு. அப்போ இன்னொருத்தருடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்தி தாம் பஞ்சத்திலிருந்து தப்பிக்கலான்னு நினைக்க கூடாது. ஆமென். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், அதே பேட்டர்ன்ல இவனும் போனான். கர்த்தர், இல்ல மகனே நீ அங்கெல்லாம் எங்கேயுமே never go anywhere, be there wherever you are. நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே இரு. அதே இடத்துல உன் பஞ்சத்தில் இருந்தே உன் சூழ்நிலையை மாற்றி நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இப்போ தன் மனைவி அழகு என்று அறிந்தவன், தன் மனைவி அழகா இருக்கு என்று யோசித்தவன் என்ன பண்றான்? நான் மிஸ்டர், நான் சிஸ்டர்னு சொல்லி தப்பிச்சிடுறேன், ஏன்னா என் தலைக்கு ஆபத்து நினைக்கிறான். ஆண்டவர் 3ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு, ஈசாக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். ஈசாக்கு கிட்ட இருந்த ஒரே மிஸ்டேக், எந்த விதத்திலும் ஈசாக்கு எங்கேயுமே மிஸ்டேக்கை பார்க்க முடியாது. அவன் கிட்ட ஒரே மிஸ்டேக்குன்னு சொல்றதா, ஆனா ஒரே ஒரு விஷயம் அவன் தப்பு பண்ணது, இங்க கர்த்தரை நம்பாமல் அவன் சுயத்தை நம்பினான். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பயம் வந்துடுது. அவ்வளோ பெரிய கர்மேலில பெரிய அற்புதம் செஞ்ச எலியா எசபேலை பார்த்து பயந்தான். 400 பேரை அசால்ட்டா வெட்டி போட்டவன் இங்கே இந்த ஒரு லேடியை பார்த்து பயந்துட்டான். அங்க பஞ்சத்துல கர்த்தர் சொன்னாருன்னு உடனே நம்பி பஞ்சத்திலேயே ஸ்டே பண்ணா ஈசாக்கு. ஆனா மனைவி அந்த இடத்துல அழகா இருக்கிறான்னு பார்த்த உடனே எப்படியாவது நம்ம தலையை அதாவது சீவிர போறாங்க, நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி தன்னுடைய மனைவியை சிஸ்டர்னு சகோதரின்னு சொல்லிட்டான். வாசிங்க தொடர்ந்து.
விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருக்கிறதை அவன் ஜன்னல் வழியை பார்த்து, இவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, நீ ஏன் சகோதரி என்று பொய் சொன்னாய்? அவன் சொல்றான், நான் சாகாது இருக்கும்படியாய் நான் அவளை என்னுடைய சகோதரி என்று சொன்னேன். ஏனென்றால் யாராவது என்னை கொலை செய்து அவளை எடுத்துக் கொள்ளுவாங்க எனக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் இருந்தது. ஒரு பயத்தின் நிறைந்த ஆவியில இருந்தான் ஈசாக்கு. கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்தவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன், ஆனால் தன் மனைவியை குறித்தான பயம் ஈசாக்குக்குள்ள வந்து விட்டது. The fear and the failure, பயமும் தோல்வியும், எப்படிடா நம்மளை விழுந்துருவோமோ, நம்மளை ஏதாவது ஆயிருமோன்னு ஒரு பெரிய பயம் அவனை சூழ்ந்து விட்டது. ஆனா ஆண்டவர் எப்படி பஞ்சத்தை போஷிக்கிற இடமாக மாற்றினாரோ, இப்போது அவனுடைய பயத்தை இரக்கத்தின் இடமாய் மாற்றுகிறார். All the failures turning into the mercy. எந்த ராஜா, எந்த ஆட்கள் அவனை கொலை செய்து விடுவார்கள் என்று நினைத்தானோ, கர்த்தர் 3வது வசனத்திலே சொல்லிட்டாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அந்த வசனத்தை நம்பாம தன்னுடைய மனைவியை அழகுல பயந்து அந்த வசனத்தை விட்டுட்டான் இந்த ஈசாக்கு. இந்த ஒரு இடத்துல தான் ஈசாக்குடைய தவறுதலை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல், கர்த்தரை நம்பாமல் ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து விட்டான் ஈசாக்கு. ஆனால் கர்த்தர், நான் சொன்னதுல நீ பயந்தாலும் நான் பெரியவரா இருக்கிறேன். எந்த இடத்துல யாரை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் இடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை நான் காண்பிப்பேன். இந்த மனைவியையும் இந்த ஈசாக்கையும் யாராவது ஒருவன் தொட்டால் அவன் சாகவே சாவான் என்று ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படியாய் ராஜா அறிவித்தான். அவனே பயந்தாலும் கர்த்தர் அந்த பயங்களை இரக்கமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. All your failures and fears, எல்லா விதமான பயமும் தோல்வியும் அவருடைய இரக்கத்தில் மாறப்போகுது. இரக்கமாவே மாறப்போகுது. நீங்க ஐயோ இவர் என்ன பண்ணுவாரோ தெரியல, என்ன திட்டுவாரா இந்த மேனேஜர், எனக்கு இது நடக்குமா நடக்காதா, HR கிட்ட என்னுடைய முகம் எப்படி இருக்க போகுது, என் ஜனங்க என்னுடைய முதலாளி என்னை பார்த்து என்ன சொல்ல போறாரு, என் தாய் தகப்பன் என்ன சொல்ல போறாங்க, இவங்க கிட்ட என்ன நடக்க போகுது, இந்த 6வது மாசம் யோசிக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறியோ அவங்க வாயிலிருந்தே இரக்கத்தின் வார்த்தையை கர்த்தர். 3வது, all the barrenness, வறண்டு இருக்கிற இடத்துல, காய்ந்து போய் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. All the barrenness become a place of supernatural harvest. விளையாத இடங்களை, வறண்டிருக்கிற இளங்களை கர்த்தர் விளைச்சலின் நிலமாய் மாற்ற போகிறார். தரிசான நிலங்களை விளைச்சலின் நிலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எப்படி பாஸ்டர்? வாசிங்க 12வது வசனம். எங்க பஞ்சம், எங்க பட்டினி, எங்க சூழ்நிலை சரியில்லை, எங்க மழை வரல, எங்க இது வேஸ்ட், இந்த இடமே தரிசா இருக்கிற இந்த நிலத்துல நாங்க என்ன பண்ண போறோம்? இது எங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தரும்? இந்த இடத்தை விட்டு எகிப்துக்கு ஓடிட்டாங்க, சில பேர் கானான் பக்கம் ஓடிட்டாங்க, சில பேர் அவங்கவுங்க தப்பிக்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க. ஆனா நாங்க கர்த்தர் சொன்னதுனால கீழ்ப்படிந்து இருக்கிறோமேன்னு ஈசாக்கு அங்க இருந்தான். இருந்தது மாத்திரம் இல்ல, கீழ்ப்படிந்தது மாத்திரம் இல்ல, உழைப்பையும் போட்டான். இடத்துல விளைச்சலே இல்லை, மழை வரல, பஞ்சம், விளைக்கிறதுக்கான ஒரு வழி கூட இல்லை. கர்த்தர் சொன்னாரு ஸ்டே பண்ணிட்டோம். ஆனா அதே இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல விதைக்க ஆசைப்படுங்க. எங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்க விதைச்சிங்கன்னா, தன்னுடைய சூழ்நிலை பஞ்சம் என்று அறிந்தும் விதைத்தான். அவன் விதைத்தான். கர்த்தர் பார்த்தார், இந்த பஞ்சத்திலையும் என்ன நம்பி என்னுடைய மகன் நான் சொன்னதை கேட்டு அங்கே இருந்தது மாத்திரம் இல்லாம அந்த பஞ்சத்துல விதைத்தானே ஈசாக்கு. அதனாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை விட ஆபிரகாமுடைய பிளான்ல எகிப்துக்கு போயிருந்தானா இந்த ஆசீர்வாதத்தை பார்த்திருக்க முடியாது. ஏன்னா வேதத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்த முதல் பரிசுத்தவான் இந்த ஈசாக்கு. ஏனென்றால் கேராரிலே குடியிரு, கர்த்தர் சொன்ன வாக்கை கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தான். நடந்தது மாத்திரம் இல்லாம அதே இடத்துல விதைத்தான். விதைத்தது மாத்திரம் இல்லாம கர்த்தர் பார்த்தாரு, என்ன நம்பி விதைச்ச மகனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். 98 இல்ல, 90 இல்ல, 99 அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு தந்தார்.
கர்த்தர் உங்களுக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒண்ணு கூட குறைய கூடாது ஆண்டவரே. 50 போதும், 70 போதும், 80 போதும், 99 போதும் அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு தந்தது போல தரிசு நிலத்தை விளைச்சல் நிலமாய் கர்த்தர் மாற்றுவார். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னா, நீங்க இந்த 5 மாசம் பஞ்சத்தில் இருந்திருப்பீர்களானால், இதே இடத்துல விதைக்க ஆரம்பித்து விட்டீர்களானால், பணத்தில் மாத்திரமல்ல, ஜபத்திலும் அபிஷேகத்திலும் அந்நிய பாஷையிலும் நீங்க போடுகிற ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தொடர்ந்து விதைத்து கொண்டே வருவீர்களானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அதே வருடத்துல 2025 எங்க அசிங்கப்பட்டு நின்னியோ அதே இடத்துல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு உங்களை கையை தட்டி சொல்லுங்க, என்ன 100 மடங்கு. வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. பஞ்சம், பட்டினி, பசி சுத்தி ஒரே வறண்ட நிலைமை, தரிசு நிலமா இருந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்தனால அதே கேராரில் ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. பயந்த ஈசாக்கு, பஞ்சத்தில் இருந்த ஈசாக்கு, மனைவியை குறித்து யோசித்த ஈசாக்கு, பஞ்சத்தை கண்டு ஓடின ஈசாக்கை கர்த்தர் தரிசனத்தால் பேசி மாற்றி இருக்க வைத்து விதைக்க வைத்து ஆசீர்வதித்து மகா பெரியவனாய் அதே தேசத்தில் மாற்றினார். கர்த்தர் சிறந்ததை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. அவர் என்னை விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நான் உன்னை வணங்க மாட்டேன். அதுதாங்க அறிக்கை. ஹல்லேலூயா. அவரு இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவாரோ மாட்டாரோ அப்படின்னு 2 பக்கம் யோசிக்காதீங்க. அவர் என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். 100 மடங்கை நான் பார்ப்பேன். இதுதாங்க ஜெபம், இதுதான் விசுவாச அறிக்கை. வாசிங்க தொடர்ந்து. ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல பஞ்சம் இருந்ததோ, எங்க பட்டினி இருந்ததோ, எந்த இடத்துல ஏதோ ஒரு டீம் இவங்க ஒரு குரூப்பா வந்து டென்ட் போட்டு இருக்கிறாங்க, இவங்களும் ஒரு ஆட்கள் தானே, இவங்களும் இருந்துட்டு போட்டோம் நம்ம ஊர்ல அப்படின்னு நம்மளை ஏளனமா பார்த்தவங்க உண்டு. பஞ்சம் வந்துச்சுப்பா ஈசாக்கு, உன் ஜனங்கள்லாம் கூப்பிட்டுட்டு போயிரு, இருக்குன்னா இரு, இல்லைன்னா போயிரு, நாங்களே எகிப்துக்கு போறோம். ஹல்லேலூயா. அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அவனை அற்பமா பார்த்துருக்கலாம். ஐயோ இவன் தான் காலி பண்ண போன பயந்துட்டான் போல ஈசாக்குன்னு ஒரு மாதிரி அவனை பார்த்துருக்கலாம். அவன் கேராரில் குடியிருக்கும் போது அவன் ஐயோ மனைவி அழகா இருக்கான், எப்படா இவன் மண்டையை போடுவான், எப்படா அதை தூக்கலான்னு கூட பார்த்துருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயம் சூழ்ந்த ஈசாக்கு, பஞ்சத்தால் சூழப்பட்ட ஈசாக்கு, வறண்ட தரிசுகளால் சூழப்பட்ட ஈசாக்கு, இவன் ஒரு ஆளே இல்லைன்னு நினைச்ச அந்த ஜனங்க மத்தியில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் பெரியவனானான். பெரியவனானது மாத்திரமல்ல, இங்கதான் மிகப்பெரிய விஷயம். அவனை பெரியவன் ஆக்குறது கர்த்தருக்கு சாதாரண காரியம். அவன் பெரியவனானான். அவனை யார் ஏளனமா பார்த்தார்களோ அவர்களே பொறாமை கொள்ளும்படியாய் பெரியவனானான். உங்களை அற்பமா பார்த்துட்டு இருக்கிற ஜனங்க மத்தியில, உங்களை ஏளனமா பார்த்துட்டு இருக்க உறவுகள் மத்தியில கர்த்தர் உங்களை பெரியவனாக்கி அவர்களே பொறாமை, ஐயோ இவன் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறான்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதாங்க வளர்ச்சி. யாரெல்லாம் உங்களை ஏளனமா அப்படி பார்த்தாங்களோ உங்களை இப்படி பார்க்கணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இப்படி கீழே பார்த்தாங்களோ உங்களை மேல பார்க்கணும். வாசிங்க தொடர்ந்து. அவங்க தகப்பனார் காலத்துல வெட்டின தூர்களை, அந்த துறவுகளெல்லாம் தூர் வார்த்தாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மாத்திரம் இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை தூர்வாரணும். மறந்துட்டோம் நிறைய பேர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து என்ன உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்கு கூட பண்ண தெரியாது, என்ன வசனத்தை கொண்டு அழைத்தாரு தெரியாது, மறந்துட்டோம்.
என்ன வசனம் கர்த்தர் நமக்காக கொடுத்தார், எது என்னுடைய வாக்குத்தத்தம்னு அதை தூர்வாரணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த துறவுகளை இவன் தூர்வாரினான். வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இவனை பார்த்து எதை ஓயின்னு சொன்னாங்களோ அதே இடத்துல அதே ராஜா வந்து சொல்ற, தயவு செய்து என்னை விட்டு போயிடு, உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினால நீ எங்களை விட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருந்தீங்கன்னா அங்க ஒரு பாதிப்பு இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் பிசாசுக்கு பாதிப்பா இருக்கணும். பிசாசு அங்க அலறணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அங்க சுகம் வரணும், தைரியம் வரணும், பலன் வரணும். நீங்க இருக்கிற இடம் இருக்கிறன்னு தெரியணும். அவங்க இருக்கிறதே தெரியாது தெரியுமா? அவங்க ஒரு நாள் கூட அவங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி நாங்க கேட்டதே கிடையாது, ஜெபம் வச்சதே இல்லை, அவ்வளோ நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு இடம் விட்டு புறப்பட்டு, ஹல்லேலூயா. இப்போ அவன் வீக்கா இருந்த இடத்துல பலத்துட்டான், பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டான், கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன சொல்றாங்க, நீ இங்க இருந்து தயவு செய்து மூவ் பண்ணிட்டு இங்க இருக்காத, எங்களுக்கு ஆபத்து, நீ இருந்தாலே எங்களுக்கு ஆபத்துன்னு. அவங்க அப்பா எந்த அந்த துறவை தோண்டினாரோ அதே துறவை தூர்வாரி வைக்கிறான். அது ஆசீர்வதிக்கப்படுது. வாசிங்க. அடுத்தது, புறப்பட்டு கூடாரம் போட்டு தன் தகப்பன் இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் ஆசீர்வாதமாய் பெரியவனாய் ஆன பிறகு அவன் உடன்படிக்கைகளையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசனை ஒருபோதும் மறவாமல் ஆபிரகாமுக்கு கர்த்தர் எதை சொன்னாரோ அதே இடத்துல தூர்த்து போய் இந்த இடத்துல மறுபடியும் ஆபிரகாம் செய்ததை செய்து அதை சரி செய்தான். வாசிங்க தொடர்ந்து. கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆல் த கான்ஃப்ளிக்ட், வாக்குவாதங்கள், எதிர்வினைகள், பிசாசினுடைய எதிர்த்து நிற்கிற காரியங்கள், உங்களுக்கு வர சோதனைகளை கர்த்தர் சமாதானமாய் மாற்றுவார். ஒரு இடத்துல தோன்றான், ஐயோ இது எங்களுதுன்றாங்க வந்துடுறான். இன்னொரு இடத்துல போய் தோன்றான், அதுவும் எங்களுதுன்றாங்க வந்துடுறான். இன்னொரு இடத்துல தகப்பன் செய்தார அங்க போய் தோண்டுவனு அந்த துறவை தோண்டுகிறான். அந்த இடத்துல தண்ணீரையும் பார்க்கிறான். அதற்கு ஏசெக்கு என்று பெயர் இடுகிறான். ஏனென்றால் அந்த இடத்துல வாக்குவாதம், குவாரலிங் அதிகமானபடினால அந்த இடத்திற்கு ஏசெக்கு என்று பெயரிடுகிறான். தண்ணீரை பார்த்து விட்டான். அவர்கள் வந்து மேய்ப்பர்கள்லாம் சொல்றாங்க, இது எங்க இடம், எங்க தண்ணீர், இந்த இடத்துல நாங்க தான் இருப்போம், நீ வெளியில வாழ வந்ததானே போ அப்படின்றாங்க. உடனே அவங்க கிட்ட போய் அவன் ஃபைட் பண்ணல, அவன் அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணல, அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணல. ஆனால் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்தான் ஈசாக்கு. பெயரும் போது வைக்கிறான், வாக்குவாதம் அதிகமானபடினால இந்த துறவுக்கு ஏசெக்கு என்று நான் பெயரை வைக்கிறேன். ஏசெக்கு என்றால் வாக்குவாதம். வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. இந்த சித்னா என்றால் இங்கே வாக்குவாதம் என்று தமிழிலே பெயர் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு, சித்னா என்றால் கண்ணி வைப்பவன். கண்ணியா அந்த இடத்துல அவர்கள் இருந்தபடினால சாத்தான், சாட்டன் என்கிற வார்த்தை பெயர்ந்ததே இந்த சித்னா என்கிற வார்த்தையினால் தான். சித்னாவுடைய ரூட் தான் சாத்தான். சித்னா என்றால், சாத்தான் என்றால் கண்ணி வைப்பவன். இவன் தோண்டின துறவிலே மறுபடியும் தண்ணீர் வந்தபடினாலே மறுபடியும் அங்க ஒரு பெரிய கண்ணி உருவாகிறது, பெரிய பொறாமை உருவாகிறது, பெரிய வாக்குதத்தம் வெடிக்கிறது, வாக்குவாதம் வெடிக்கிறது. அதனாலே அங்கிருந்தும் அவன் பெயர்ந்து போகிறான். அந்த இடத்திற்கு சித்னா என்று பெயர் வைக்கிறான்.
கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏசேக்கு என்கிற வாக்குவாதம் பிறக்கிறது. கர்த்தர் இன்னொரு ஆசீர்வாதத்தை கெடுக்கிறார். சித்னா என்கிற பெரிய கன்னி பொறாமை பிறக்கிறது. உடனே அதையோடு அவன் நின்று விடவில்லை. ஈசாக்கு ஏசேக்கோடு நின்று விடவில்லை, சித்னாவோடு நின்று விடவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு மனைவியை கொடுக்கிறார், ஒரு பிள்ளைகளை கொடுக்கிறார். உடனே எனக்கு எதுக்கு பிள்ளை, எனக்கு எதுக்கு மனைவி, நான் கல்யாணம் பண்ணியே இருக்கக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எதுக்கு வேலை, எனக்கு எதுக்கு ஒரே கஷ்டம் கவலை, அப்படி இது மண்டை சுத்துது, தலை வலிக்குது, தேவையில்லாத வார்த்தைய சொல்லினே இருக்க கூடாது. அல்லேலூயா. ஏசேக்கு வரும், அதை பிடுங்க பிசாசு பின்னாடியே வருவான். சித்னா வரும், அதை பிடுங்கவும் பிசாசு பின்னாடியே வருவான். ஆனா பிடுங்கறானே சொல்லிட்டு அங்கேயே நின்று விடக்கூடாது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அங்கேயே நின்று விடக்கூடாது. ஏசேக்கும் முடிவல்ல, சித்னாவும் முடிவல்ல. கர்த்தர் உனக்காக ரெகபோத்தை திறந்து தரும் வரை, ரெகபோத்தை நீ பார்க்கும் வரை, ரெகபோத் உனக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கணும். வாக்குவாதங்களை, பிசாசின் சோதனைகளை, பிசாசின் கண்ணியை கர்த்தர் சமாதானமாய் மாற்றுவார். வாசிங்க தொடர்ந்து. ஏசேக்கு போனா பெயர்ந்தான், திரும்பி வாக்குவாதம் பண்றாங்க சித்னா, அங்கிருந்தும் பெயர்ந்தான். வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசேக்கு வந்தது புடுங்கிட்டான், சித்னா வந்தது புடுங்கிட்டான். பரவாயில்ல விடு, நம்ம மறுபடியும் போய் தோண்டுவோம். அவன் இடத்தை புடுங்கலாம், ஆனா என் கர்த்தரை என்கிட்ட இருந்து புடுங்க முடியாது. நான் எங்க கை வச்சாலும், எங்க கால் வச்சாலும் அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறும். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 3ஆம் வசனத்திலே சொல்லிட்டார்ல, நான் எங்க கை வச்சாலும் தண்ணி வரும். நீ ஏசேக்கு புடிங்கிட்ட பரவாயில்ல, சித்னாவை புடிங்கிட்ட பரவாயில்ல, பெரிய பஞ்சத்தையும் பார்த்துட்டேன், பயத்தையும் பார்த்துட்டேன். இப்போ நான் எங்க கை வைக்கிறனோ அதுதான் என் ரெகபோத். அல்லேலூயா. சித்னாவை பார்த்து பயந்து போனீங்க, ஏசேவை புடிங்கிட்டானு பயந்து போனீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை விட பெஸ்டான ரெகபோத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. தேவன் அந்த வாசிங்க. அப்பொழுது அவன் நான் தேசத்தில் பலுகும்படிக்கு அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இடமிடாமல் அலைந்திருந்த ஈசாக்கு, அதாவது இந்த இடம் எங்க போவேன், எந்த இடம் நமக்கு இருக்கும். ஏசேக்கு போனோம் போயிருச்சு, சித்னா போனோம் போயிருச்சு. எந்த இடத்துல போய் நான் தூர்வாரி தண்ணீரை எடுப்பேன், எந்த இடம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு யோசித்திருந்த அந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க கை வச்சாலும் வாங்கிக்கொண்டா, ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன். நீ எதை தொட்டாலும் புலங்கும், நீ போய் கை வை, அந்த இடத்தை நான் ரெகபோத்தாய் மாற்றுவேன். ரெகபோத் என்றால் உனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இடமில்லாத உங்களுக்கு ஒரு இடம் வரும். கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை தருவார். லெபனோன் சபைக்கென்று ஒரு ரெகபோத் உண்டு, லெபனோன் சபையாருக்கென்று ஒரு ரெகபோத் உண்டு. நீங்க வெயிட் பண்ற ரெகபோத்தை சீக்கிரமா கர்த்தர் உங்களை அடையும்படி செய்வார். நல்லா கையை தட்டி உற்சாகமா சொல்லுங்க, எனக்கான ரெகபோத்தை கர்த்தர் எனக்கு தருவார். யார் பாஸ்டர் தருவார், எப்படி பாஸ்டர் தருவார்? கர்த்தரே தருவார். ஹல்லேலூயா. அவர் தானே சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். வாசிங்க தொடர்ந்து. நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பீர்ஷபா, பெயர்சபா. வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஹல்லேலூயா. அவன்கிட்ட ஏசேக்கு புடுங்கிட்டாங்க, சித்னாவை புடுங்கிட்டாங்க, இப்ப ரெகபோத்து வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆல் த, அதாவது இவன் தோன்றான் புடுங்கிட்டாங்க, திருப்பி அங்க தோன்றான் புடுங்கிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா சோறு வந்துருச்சு. ஆண்டவரே ஆசீர்வதிப்பின்னு சொல்லிட்டீங்க, அங்க போனாலும் கேட்டு, இங்க போனாலும் கேட்டு, நான் வேலையில ஒரு காரியத்தை செய்யலாம் நினைக்கிறேன் கேட்டு, நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது எனக்கு எதிராக யாராவது ஒருத்தன் வந்து நின்றுறான்.
எப்படி? யாராவது ஒருத்தன் வந்து நின்னுறான். நான் எதை செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு தடங்கள் இருந்து கொண்டே இருக்குது பாஸ்டர். என்னதான் பண்றேன்? சோர்வடைந்த நிலைமையில் இருக்கிறான் ஈசாக். அல்லேலூயா. என்ன நிலைமையில இருக்கான்? சோர்ந்துட்டான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு ரெகபோத்து சோர்வடைந்த நிலைமையில் இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சோர்வடைகிற இடத்தை கர்த்தர் தரிசன பூமியை மாற்றுவார். நீங்க எந்த இடத்துல சோர்வோடு நின்றீர்களோ அந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் என்கவுண்டர், அதாவது அவர் சந்திக்கிற இடமாய் அந்த இடத்தை கர்த்தர் மாற்றுவார். கேராரிலே குடியிருந்த ஈசாக்கு, கேராரிலே பஞ்சத்தை வென்ற ஈசாக்கு, கேராரிலே பயத்தை தூக்கி அடித்து தன் மனைவியை பாதுகாத்து கொண்டு விதைத்து ஆசீர்வாதத்தை பார்த்த ஈசாக்கு, சித்னாவையும் ஏசேக்கையும் முறியடித்து ரெகபோத்தை பார்த்த ஈசாக்கு இப்போ சோர்ந்து உட்காரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். எங்கன்னா கேரார்ல கிடையாது, பெயர்சபாவிலே. பெயர்சபா என்றால் உடன்படிக்கை செய்யப்பட்ட இடம். பெயர்சபா என்றால் 7 கிணறுகளை தோண்டி அந்த இடத்துல ஆபிரகாம் ஆணையிட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தின இடம். சாதாரண ஊர்ல இருக்கும் வரை அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகவில்லை. ஆனால் எந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணினாரோ, எந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாரோ, எந்த இடத்துல 7 கிணறை, பியர் அப்படின்னா கிணறு, செபா என்றால் 7 கிணறை தோண்டி அதை அந்த அபிமெலேக்கு ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணதுனால அந்த இடத்தின் பெயர் பேர்ஷபா அப்படின்னு பேர் வந்தது. அல்லேலூயா. நம்ம ஊர்ல கூட இங்க 7 கிணறு ஒன்று உண்டு. அதான் வெள்ளக்காரன் 7 கிணறு, 7 wells அப்படின்னா பேர்ஷபா. பேர்ஷபாவுக்கு போனா ஈசாக்கு. கர்த்தர் சோர்வோடு இந்த ஈசாக்குக்கு தரிசனமானார். வாசிங்க. உன்னோடு கூட இருந்து தன் ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரனாகிய உன் தகப்பன் அப்படின்னு கூட சொல்ல, ஏன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பஞ்சத்திலிருந்து ரெகபோத், அல்லேலூயா, ரெகபோத்திலிருந்து பெயர்சபா. பெயர்சபா என்றால் தேவனுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட இடம். அங்க ஏற்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் சொல்றாரு தரிசனமாகி, ஈசாக்கே பயப்படாதே, சோர்வடையாதே, ஏசேக்கு போனதால கவலைப்படாதே, சுத்னா போனதால கவலைப்படாதே, ரெகோபோத்தை உனக்காக நான் கொடுத்திருக்கிறேன். நீ இருக்கிற அந்த பெயர் சபாவிலே ஆபிரகாமுக்கு நான் என்ன ஆணையிட்டேனோ அந்த ஆணையை நிறைவேற்றுவேன். 3ஆம் வசனத்திலே சொன்னார்ல, ஆபிரகாமு கிட்ட ஆணையை நான், அதான் நம்ம வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை. வாசிங்க தொடர்ந்து. ம் 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 நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். யாரு ஏசேக்க பிடுங்கினாங்களோ, யாரு சித்னாவை பிடுங்கினாங்களோ அவங்களே வந்து கெஞ்சும்படியா ஈசா கிட்ட நிக்கிறாங்க. நீ வணங்குற ஆண்டவர் பெரியவருப்பா, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சோமோ அதை நீ எங்களுக்கு செய்யாம சமாதானத்தோடு எங்களை அனுப்பும்படியா கெஞ்சுறாரு அந்த ராஜா. ஈசாக்கு சாதாரண ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலங்க. மக்கள் பொறாமைப்படும்படியாய், ஜனங்கள் பொறாமைப்படும்படியான ஆசீர்வாதத்தை பார்க்குறான். அவன்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க, உடனே போய் அவன் ஃபைட் பண்ணல. அவன் கிட்ட இருந்து பிடுங்குறாங்க, உடனே போய் அவன் சண்டை போட்டு வாக்குதத்துக்கு மேல வாக்குதத்தை கொண்டு வரல. வாக்குவாதம் வருதா, போ பரவாயில்ல. அந்த அந்த துறவணி தண்ணீரை மாத்திரம் தான் பார்க்குற, அது கொடுத்த ஆண்டவரை நான் பார்க்குறேன். நான் எங்கே தொட்டாலும் தண்ணீர் வரும்னு நினச்சான் ஈசாக்கு. கர்த்தரை முழுமையாய் நம்பினான். அல்லேலூயா. சுத்தனாவும் போச்சு, ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி அதை ரெகபோத்தாய் மாற்றினார். அது மாத்திரம் இல்லாமல் பெயர் சபாவுக்கு அவன் அதிகாலை எழுந்து ஒருவருக்கு ஆணையிட்டு கொண்டார்கள்.
அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள். அதற்கு அவன் சேபா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சேபா என்றால் ஆணை, உடன்படிக்கை. சேபா என்றால் 7. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி உடன்படிக்கை பண்ணினாரோ, எப்படி அந்த இடத்துக்கு அவன் பெயர் சபா என்று பெயரிட்டானோ, அதே போல இந்நாள் வரைக்கும் ஈசாக்கு அதுக்கு பெயர் சபா என்று பெயரிட்டான். பெயர் சபா என்றால் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின இடம். ஈசாக்கின் 6 விதமான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6வது மாதத்திற்கு இந்த 6 விதமான அனுபவங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆல் த ஃபெமைன்ஸ், பஞ்சத்துல கர்த்தர் உங்களை போஷிப்பார். எல்லா விதமான ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஃபியர்ஸ், எங்க பயம் எங்க தோல்வின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொண்டு வருவார். தரிசான நிலத்துல கர்த்தர் விளைச்சலை கொண்டு வருவார். விவாதம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். சோர்ந்து போகிற இடத்துல கர்த்தர் புது ஜீவனை கொண்டு வருவார். நீ தனித்து போய் காணப்பட்டு இந்த இடம் எப்படியா இருக்குமோன்னு அப்படியே சோர்ந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க இடத்தை கர்த்தர் ஆராதிக்கிற இடமாய், அவருக்கு அவர் உடன்படிக்கை பண்ணது மாத்திரமல்ல, அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். பஞ்சம் கர்த்தருடைய ஆராதனையாய் மாறும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் கர்த்தரை உங்களை ஆராதிக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராதனையாய் மாற்றுவார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இல்லை அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிடுவோமா? நம்முடைய பஞ்ச காலத்துல, நம்முடைய கஷ்ட காலத்துல ஆர் வி ட்ரஸ்டிங் காட்? நாம கர்த்தரை நம்புகிறோமா? நம்முடைய பயத்துல, நம்முடைய தோல்வியில நம்ம ஏகப்பட்ட டிசிஷன் எடுக்கிறோம். ஆனா கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடிகிறதா? நம்முடைய பயம், எதை கண்டு பயந்தோமோ அதே இடத்துல இரக்கத்தின் வார்த்தை வரும் என்று நாம் நம்புகிறோமா, யோசிக்கிறோமா? தரிசா இருக்கிற என் பூமி விளைநிலமாய், விளைச்சல் உள்ள இடமாய் மாறும் என்று நம்ம கர்த்தரை பார்க்கிறோமா? ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சத்தில் இருந்த தேசத்திலேயே விதை விதைத்தான். அங்க பஞ்சம்னு தெரிஞ்சும் விதை விதைத்தான். ஆனால் கர்த்தர் அவன் விதையை ஆசீர்வதித்ததினால அதே இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்தான். இன்னைக்கு நாம அந்த 100 மடங்கு பார்க்க, நான் எதை செஞ்சாலும் வாக்குவாதம் பாஸ்டர், நான் எதை செஞ்சாலும் பிரச்சனை பாஸ்டர், நான் எதை செஞ்சாலும் அங்க ஒரு போராட்டம் வெடிக்கிறது. என் ஆசீர்வாதத்தை புடுங்க, என் ஏசேக்க புடுங்க ஒருத்தர் வராங்க, என் சித்தனாவை புடுங்க ஒருத்தர் வராங்க. என்ன பண்ண போறேன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஏசேக்கு போனாலும் கவலைப்படாத, சித்தனா போனாலும் கவலைப்படாத, உனக்கென்று ஒரு இடத்தை உண்டாக்கி அந்த ரெகோபோத்தை நான் உனக்கு தருவேன். ரெகோபோத் என்றால் உங்களுக்கு என்ற இடத்தை, உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் தருவா. உங்க சோர்வுல நீங்க சோர்ந்து போய் உட்காரும் பொழுது, நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து நிற்கிறீங்களோ அப்பெல்லாம் பெயர் சபாக்கு போற அனுபவம் உங்களுக்கு இருக்கணுங்க. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை பிடிக்கிற அனுபவம் இருக்கணும். கர்த்தரிட்ட ஆணையை பிடிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். கர்த்தருடைய ஆணையின்படி சோர்வோடு இருந்த ஈசாக்கு பெயர் சபாக்கு போனா கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தர் அந்த இடத்துல தரிசனமாகி, ஈசாக்கே, உன் தகப்பனாகி ஆபிரகாம் என் ஊழியக்கார நிமித்தமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையும் அவன் சோர்வுல இருந்த அந்த நேரத்தில் அவனை திடப்படுத்தியது. ஆல் த வியர்னஸ், எல்லா விதமான சோர்வில கர்த்தர் புது பலனை வாக்குத்தத்தை கொண்டு, ஒரு புது பலனை வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு புது பலனை தருவார். அப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நான் என்ன பண்ண போறேன், எங்குமே இங்க இருந்து அங்க கூடாரம், அங்க இருந்து இங்க கூடாரம், எத்தனை இடத்துல மாறிட்டே இருப்பேன் யோசிக்கும் பொழுது, never wonder
நீ எந்த இடத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ அதே இடத்தை நான் ஆராதிக்கிற இடமாய் நான் உனக்கு தருவேன். The place where you are wandering, the place will become a worship place for you. அதே இடத்தை ஆராதிக்கிற இடமாய் நான் உனக்கு தருவேன். இந்த காலை வேளையில ஈசாக்கின் 6 விதமான அனுபவங்களும் இந்த 6வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும்பா. நீங்க எங்களோடு இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. காலையில எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும். வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழுவல்லமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.